எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் ஆர்வி சமையல். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடெலாம் இதுக்கு பேர் சிந்தாமைன்னு சொல்லுவோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட சொல்லலாம். ஆனால் நான் இன்றைக்கி சிக்கனில் செய்ய போகிறதில்ல, மட்டனில் செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வைக்கணும். அப்புறம் வரமிளகாய் அதே மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் கறி ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். பொடி பொடியாக நறுக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம வடசட்டி வச்சாச்சு. இரும்பு வடசட்டியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுடலாம். ஒரு 2 வனங்கள் மட்டும் வாங்கிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். மஞ்சள் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வணங்கணும் வெங்காயம். நம்ம மட்டன் செய்கிறோம் அப்படின்னாலே முதல்ல இஞ்சி பூண்டு தான் வரும் நம்ம நினைவுக்கு. ஆனால் இதில் எதுவுமே போட வேண்டியதில்லை. பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எதுவும் போட வேண்டியதில்லை. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கறியை போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கணும். தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. கறியிலே கொஞ்சம் தண்ணி விடும். ஓகேங்க, இப்போ 10 நிமிஷம் வெந்திருக்கு கறி.
தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். கறியிலே தண்ணி வந்து இவ்வளோ விடும். அதனால் அந்த தண்ணி ஊற்றும் போது பார்த்து தான் ஊற்றணும். இப்போ நம்ம கல்லுக்கு போட்டுடலாம். தண்ணி ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு தான் இப்படி காட்டுறேன். 20 நிமிஷத்துக்கு நல்லா கறி வெந்து வந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நான் வந்து இப்போ கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டதுனால தேங்காய் போடுறேன். தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் போட்டால் போடலாம், இல்லைன்னா வந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. எங்கள் ஊர் சைடு சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.